வணக்கம் மக்களே. சங்ககால தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்களுள் ஒருவராகிய சேரர் மன்னரின் உண்மை வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கலாம். சேர நாடு இன்றைய கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மலை சார்ந்த பகுதிகளில் பரவியிருந்தது. மேற்குத் தொடர்ச்சி மலைகள், அடர்ந்த பச்சை மலைகள், பல நதிகள், இவை அனைத்தும் சேர நாட்டின் இயற்கை வளமும் வலிமையுமாக இருந்தன. சேர மன்னர்களின் கொடி வில்லும் அம்பும் ஆகும். இது சேரர்கள் அம்பு எய்வதில் சிறந்த வீரர்கள் என்பதை காட்டுகிறது. போரில் மட்டுமல்ல, நாட்டின் பாதுகாப்பிலும் சேர வீரர்கள் மிகச் சிறந்தவர்களாக விளங்கினர். உதியன் சேரலாதன் மகாபாரதப் போரின் போது பாண்டவர்களுக்கு உணவு வழங்கிய புகழ்பெற்ற சேர மன்னர். இது வீரத்தில் மட்டுமல்ல, தர்மம், விருந்தோம்பல், மனித நேயத்திலும் சேர மன்னர்கள் சிறந்து விளங்கினர் என்பதற்கான மாபெரும் சான்று ஆகும். செங்குட்டுவன் ரெட் செரா வீரமும் நீதியும் ஒன்றாக இணைந்த பெரும் சேர மன்னர். கண்ணகியின் நீதி உலகறியச் செய்ய இமயமலை வரை சென்று அங்கிருந்து கல் கொண்டு வந்து கண்ணகி சிலை நிறுவிய மாபெரும் வரலாற்று சாதனை இவருக்கே உரியது. இது சேரர்களின் நீதிநெறி, பண்பாடு, அரசியல் ஆளுமை எவ்வளவு உயர்ந்தது என்பதை காட்டுகிறது. முசிறி துறைமுகம் உலக வர்த்தகத்தில் மிக முக்கியமான இடமாக இருந்தது. ரோமா, கிரேக்கம், அரபு நாடுகளுடன் சேர நாட்டின் வர்த்தகம் சுறுசுறுப்பாக நடந்தது. இதன் காரணமாக சேர நாடு பெரும் செல்வமும் வளர்ச்சியும் அடைந்தது. சங்க இலக்கியங்களில் சேரர்கள் அகநானூறு, புறநானூறு, பதிற்றுப்பத்து, இந்த சங்க இலக்கியங்களின் பல பாடல்களில் சேர மன்னர்கள் குறித்து தெளிவான குறிப்புகள் உள்ளன. இவை அனைத்தும் நமக்கு கிடைத்துள்ள உண்மையான வரலாற்றுச் சான்றுகளாகும். இந்த சேர வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சோழர் பற்றின